ஓம் ஏகதந்தாய தத்புருஷாய உத்மகே வக்ரதுண்டாய தீமதனோ தந்தி பரசோதயா. நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்குமே கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஆடி மாதம். இது ஆடி மாதம் அற்புதமான ஒரு சிறந்த அம்பாளின் அனுகிரகத்தோடு இந்த மாதம் அனைவருக்கு சிறந்த யோகத்தை வழங்கக்கூடிய அற்புதமான மாதம். அதாவது உலகத்தில் உத்தராயண காலம், தட்சிணாயன காலம் என்று இரண்டு காலங்கள். சிவபெருமானுடைய உத்தராயண காலம் என்பது தை முதல் ஆணி வரை அவரது ஆட்சி. அதாவது உலகத்தில் அம்மையப்பனுடைய ஆட்சியில அப்பனுடைய ஆட்சி, சிவபெருமான ஆட்சி முடிந்து விட்டது. தை முதல் ஆணி வரை அவருடைய ஆட்சி காலம், சிவபெருமானுடைய ஆட்சி காலம் முடிந்து தற்போது பார்வதி தேவி, அந்த பராசக்தி தேவியினுடைய ஆட்சி காலம் தொடங்குகின்ற ஒரு மாதம்தான் கடகத்தில் சூரியன் நுழைகின்ற அந்த ஆடி மாதம். அப்ப இதுல இன்னும் ஒரு பெரிய அற்புதமான சக்தி கிட்ட சிவபெருமானும் பார்வதியும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு யோகமான ஒரு அற்புதமான சக்தி பூமிக்கு ஏற்படுகின்ற பார்வதி தேவியும் சிவபெருமானும் இருவரும் உலகிற்கு பல அற்புதங்களை நிகழ்த்துகின்ற உங்கள் வேண்டுதல் எல்லாம் குடும்ப பிரச்சனையா, தொழில் வியாபார பிரச்சனைகளா, கடன் பிரச்சனைகளா, திருமண தடைகளா, புத்திர தடைகளா, கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகளா, இப்படிப்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் இந்த ஆடி மாதத்தில் அம்பாளை வேண்டி நீங்கள் அந்த வேண்டுதலை செய்யும் பொழுது, வணங்கி அந்த வேண்டுதலை கொடுக்கும் பொழுது அம்பாள் அது காதில் ஏற்றுக்கொண்டு, உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு பார்வதியும் சிவபெருமானும் இருவரும் சேர்ந்து உங்கள் பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு சிறந்த மாதம் இந்த ஆடி மாதம். புரிஞ்சுட்டீங்களா? அப்படிப்பட்ட சிவபெருமானும் பார்வதியும் சேர்ந்து உலகத்திற்கு பல அற்புதங்களை, உங்கள் வேண்டுதலை எல்லாம் ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றக்கூடிய மிகப்பெரிய சக்தி கொண்ட ஒரு ஆடி மாதம் தான் தட்சிணாயன காலம் என்று சொல்லக்கூடிய பார்வதி தேவியினுடைய காலம். வீட்டில் அம்மா சொன்ன ஐயா கேட்க மாட்டாரா? கேட்பாரு, கண்டிப்பா கேட்பாரு. அப்படிப்பட்ட மாதம். நிச்சயமாக உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீரும். புரிஞ்சுட்டீங்களா? அதே நேரம் இது பிரம்மனுடைய தலை எழுத்து. உங்கள் ஒவ்வொருவரின் தலையெழுத்து பிரம்மன் எழுதியிருக்கிறார். இது பொது பலன். உங்க தனிப்பட்ட ஜாதகத்துல இந்த ஆடி மாசம் என்னதான் தலையெழுத்து, என்னதான் உங்களுக்கு நடக்க போகுது. புரிஞ்சுட்டீங்களா? அதே நேரம் இந்த சிவபெருமானும் பார்வதியும் சேர்ந்து உங்களுடைய என்னென்ன வேண்டுதல்கள் எல்லாம் அவர்கள் உங்களுக்கு நிறைவேற்ற போகிறார்கள் என்பதை உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் மூலம் தெரிந்து கொள்ளலாம். புரிஞ்சுட்டீங்களா? அதாவது ஆடி மாதம் என்பது எல்லாரும் கொஞ்சம் அச்சப்படுவாங்க. அச்சப்பட வேண்டியதில்லை. ஆடி மாதத்தில் இந்த வேண்டுதல் எல்லாம் சிவபெருமானும் பார்வதியும் ஏற்றுக்கொண்டு ஆவணி முதல் உங்கள் வெற்றி காலமாக தொடங்கிவிடும். ஆவணி முதல் வெற்றி காலமாக தொடங்கிவிடும். அந்த அளவுக்கு அருள்பாலிப்பு ஏற்படுகின்ற ஒரு ஆடி மாதம்தான் இந்த சிவபெருமானும் பார்வதியும் நமக்கு அருள்பாலிக்கின்ற ஒரு சிறந்த மாதம். இப்ப அற்புதமா இந்த தெய்வீக சக்தி சிவபெருமானும் பார்வதியும் நமக்கு எப்படியெல்லாம் பலன்களை தரப்போகின்றார்கள், அந்த பிரம்மனுடைய தலையெழுத்து என்ன என்பதை எல்லாருக்கும் தெளிவாக பார்க்கிறோம். புரியுங்களா? அதே ஜோதிட சாஸ்திரம், பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் உங்க தலையெழுத்து ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்லக்கூடிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. சரியாக கணித்தால் சரியாக நடக்கும், தவறாக கணித்தால் தவறாக நடக்கும். சரியா கணிச்சா சரியா நடக்கும், தப்பா கணிச்சா தப்பா நடக்கும். இதுதான் எனது உறுதியான தெளிவான உத்தரவாதமான வார்த்தை. நீங்க இதுல இருந்து உங்க குழப்பத்திலிருந்து தெளிவடையும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். சரிங்களா? இப்ப எல்லாருக்குமே அம்பாளுடைய அனுகிரகத்தை பார்ப்போம். ஆடி மாதம் கன்னிராசியுடைய ஆடி மாத பலன்கள். கன்னிராசி நேர்களே, உங்களுக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தில் சூரியன் தனது ஆதிக்கத்தை செலுத்துகின்ற, மேலும் அந்த இடத்தில் குருவும்
சுக்கிரனும் ஏற்கனவே மிக சிறந்த 2 ராஜ கிரகங்கள் வலிமையோடு இருக்கக்கூடிய ஒரு சிறந்த யோகம். செல்வ களஞ்சியங்கள், செல்வத்தின் தளபதிகள், பொன் பொருளை கொட்டித் தருகின்ற செல்வ தளபதிகள் என்று சொல்லக்கூடிய 2 ராஜ கிரகங்கள். இந்த 2 ராஜ கிரகங்கள் 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கும் பொழுது இது போன்ற அமைப்பு கன்னி ராசிக்கு ஏற்பட போவதில்லை. மேலும் சூரியன் அங்கே சேரும் பொழுது சிவராஜ யோகம், குருவும் சூரியனும் சேர்ந்தால் சிவராஜ யோகம். அதே நேரத்தில் கன்னிக்கு லாபஸ்தானாதிபதி, அதாவது தனாதிபதியும் பாக்கியாதிபதியும் சேர்ந்து 11ஆம் இடத்தில் இருந்தால் மிகப்பெரிய முன்னேற்றத்தை, மிகப்பெரிய பதவி யோகம், செல்வ யோகம், தன யோகம், பதவி யோகம், இடம் மாற்றம், முன்னேற்றம், அரசாங்க அரசியல் பதவி உயர்வு, திடீர் அதிர்ஷ்டம், திடீர் செல்வங்கள் பெருகக்கூடிய அற்புதமான யோகமாக அமைந்து விடுகிறது. எப்பொழுதுமே குருவோடு சேர்ந்து சூரியன் சேரும்போது ஆச்சரியப்படக்கூடிய ஒரு நல்ல பலன்கள் நிச்சயமாக கொடுக்கும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. அப்ப எல்லா ஆடி மாதம் மாதிரி அமைய போறதில்லை. இது ஒரு ஆச்சரியமான ஆடி மாதமாக, அற்புதமான ஆடி மாதமாக, ஒரு அடுத்தடுத்து வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆடி மாதமாக கன்னி ராசிக்கு உறுதியாக அமையும். காலச்சக்கரத்திற்கு 4ஆம் இடம் என்பது கன்னிக்கு 16ஆம் இடமாக வருகிறது. அப்ப 11ஆம் இடம் என்பது மிகப்பெரிய அரசனுக்கு நிகரான வாழ்க்கையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த ஸ்தானம். அரசனுக்கு நிகரான ஒரு வாழ்க்கை, அரசனுக்கு நிகரான ஒரு செல்வம், அரசனுக்கு நிகரான ஒரு பதவி, அரசனுக்கு நிகரான ஒரு சொத்து சுகங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த 11ஆம் இடத்திற்கு உண்டு. அப்படிப்பட்ட யோகத்தை சூரியன் அந்த இடத்துக்கு வரும் பொழுது அந்த யோகத்தை அதிகப்படுத்துகிறார். அதுதான் சிவராஜ யோகமாக தருகிறார். இதுதான் ஆடி மாதத்தினுடைய சிறப்பு யோகங்கள். மேலும் உங்களுக்கு 10ஆம் இடம் ஜீவனஸ்தானத்தில் தொழில் ஸ்தானத்தில் புதன் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய அற்புதமான காலம். தொழில், வியாபாரம், வருமானம், முன்னேற்றம் சூப்பராக இருக்கும், பிரமாதமாக இருக்கும். அதே நேரத்தில் கணவன் மனைவியால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும், நல்ல திருமண வாழ்க்கை ஏற்படும், பிள்ளையுடைய கல்வி சிறப்பு வரும், தொழில் விருதி அடையும், சொத்துக்கள் சேரும், திடீர் பணம் கொட்டக்கூடிய யோகங்கள் ஏற்படும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இது எல்லாமே இந்த ஆடி மாதத்தில் ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான ஆச்சரியப்படக்கூடிய பலன்களை தரக்கூடிய ஒரு ஆடி மாதமாக உறுதியாக கன்னி ராசிக்கு அமையப் போகிறது. அதே நேரம் இது பொதுவான பலன். இப்படியெல்லாம் பிரம்மன் எழுதியிருக்காரா உங்க தலையெழுத்துல? கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்னா கீழே உங்க தனிப்பட்ட ஜாதகத்தையும் பார்த்துக்கிறணும். இப்படியெல்லாம் நடக்குமா, எங்களுக்கு நம்ப முடியலையே அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்க ஜாதகத்தை கீழே நம்பரை நோட் பண்ணிட்டு, ஏன்னா பிரம்மன் ஒவ்வொருத்தருக்கும் கன்னிராசியில் கோடிக்கணக்கான பேர் இருப்பாங்க, எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடக்காது. அது தசாபத்திகள் வித்தியாசப்படும். அதனால தான் சேஜாத்தையும் பார்த்து கொள்ள வேண்டும். சில பேருக்கு மோசமான தசாபத்திகள் நடந்தால் எதுவுமே நடக்காது. இன்னும் அப்படி சொன்னார், இப்படி சொன்னாரே, நடக்கலையே அப்படின்ற வருத்தங்கள் வரதான் செய்யும். அதனால தான் சுயஜாதி பார்த்து கொள்ள வேண்டும். கீழே நம்பருக்கு நோட் பண்ணிங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி.